கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் தேவன் தாமே உங்கள் அனைவரையும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவரோடும் தெய்வ சமாதானமும் அவருடைய இரக்கமும் கிருபையும் என்றும் இருப்பதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து ஒரு மகத்துவமான சத்தியத்தை நாம் தியானிப்பதற்காக இந்த வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே அதை தேவன் நமக்கு அந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தரத்தக்கதாக தலை கவிழ்ந்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே அப்பா, இந்த நாளில் எங்கள் அருமை தகப்பனுடைய புத்தகத்திலிருந்து நாங்கள் சிந்திக்க இருக்கிற வசனங்களை எங்கள் அருமை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்லாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தொலைக்காட்சி நேயர்களே, பரிசுத்த வேத புத்தகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருந்த வேளையிலே அவருடைய சீடர்கள் ஒவ்வொருவரும் தனித்து வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? நீர் எங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீடர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு மிக அழகாக விரிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் முன்பதாக, இந்த உலகம் முடிவடை முன்பதாக என்னென்ன அடையாளங்கள், என்னென்ன சம்பவங்கள் நிகழப் போகிறது என்பதை அவர்களுக்கு கர்த்தர் சொன்னார்கள் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக வேத வசனங்கள் உலகத்தின் முடிவை பற்றியும் உலகத்தின் முடிவிலே என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றியும் தெளிவாக எடுத்துக் கூறுகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை, அந்த இரண்டாம் வருகையிலே என்ன நடக்கும், அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்கின்ற அடையாளங்கள் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த பூமியை சந்திக்க வரும் பொழுது இந்த பூமியிலே என்ன சம்பவங்கள் நிகழ்ந்து விட போகின்றன, அதன் பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து நாம் சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒலிவ மலையிலே அமர்ந்திருந்து அந்த சீடர்கள் கேட்ட கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலளித்ததை பற்றி வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்கள், இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார்கள் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த உலகத்துக்கு வரும் என்பதாக ஒரு வஞ்சகம் இந்த உலகத்திலே நடைபெறும். மேலும் அவர்கள் சொன்னார்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜனத்துக்குறமா ஜனம், ராஜ்யத்துக்குறமா ராஜ்யங்கள் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உலகத்திலே உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார்கள். அவைகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படின்றால் நாம் வாழும் இந்த காலமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடுத்த காலம் என்பதை திருவசனமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. மேலும் கர்த்தர் சொன்னார்கள், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதத்திலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சிலரையும் வஞ்சிக்கத்தக்கதாக கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் முன்பதாக அவர்கள் தோன்றி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடத்துவார்கள். எச்சரிக்கையாருங்கள். இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள், இதோ வண்ணாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், இதோ அறை வீட்டுக்குள்ளே இருக்கார் என்று சொல்வார்கள். நம்பாதே இருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார்கள், அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள்.
மின்னல் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் என்றால் அதற்கு அவர் சொன்னார்கள், மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கே அது பிரகாசிக்கிறதை போல, அதை பூமியில எல்லா மக்களும் காண்கிறதை போல ஆண்டுடைய வருகை பூமியில எல்லோரும் காண்பார்கள். வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார்கள். மேலும் வேத வசனம் அதை பற்றி நமக்கு சொல்கின்ற வேளையிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் என்பதாக இந்த உலகத்திலே கடைசி நாட்களிலே, உலகத்தினுடைய கடைசி நாட்களிலே சமுதாய சூழ்நிலை, இந்த உலகத்திலே உள்ள மக்களுடைய நிலைமை, சமுதாய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி திருவசனம் சொல்லும் பொழுது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்பொழுது மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள் என்று திருவசனம் சொல்கிறது. நன்றி இல்லாத ஜனங்கள், பரிசுத்தமில்லாத மக்கள், துணிகரக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், பெற்றோருக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், தலைதறித்து போகிற நிலையில இன்றைக்கு பிள்ளைகள், பெற்றோரை மதிக்காதவர்கள், பெரியோரை மதிக்காதவர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா? நிச்சயமாகவே பார்க்கிறோம். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து வாலிபமாக்கி கல்வி அறிவு கொடுத்து பாதுகாத்து சுகவீனத்தில் அவர்களை சுமந்து கொண்டு போய் பாதுகாத்து அவர்களை மிகவும் கண்மணி போல காத்து வளர்த்த பெற்றோர்கள் இன்றைக்கு முதியோர் இல்லங்களிலே கிடைக்கிறார்கள், அனாதைகளைப் போல. பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு என்று பார்த்தீர்களா? இவர்கள் பிறந்த பொழுது இவர்களை பெற்றோர்கள் கொண்டு போய் அனாதை இல்லத்தில் போட்டார்கள். ஆனால் இவர்கள் தங்கள் பெற்றோரை, இவர்கள் வளர்ந்து ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்ட பின்பு அந்த பெற்றோரை, இவ்விதமாக தங்களை வளர்த்த அந்த பெற்றோரை சிறிதும் சிந்திப்பதில்லை, அவர்களை பற்றி அக்கறை கொள்வதில்லை. தற்பிரியர், பணப்பிரியர், கீழ்ப்படியாதவர்கள், அகந்தை உள்ளவர்கள், சுவாப அன்பில்லாத மக்கள் இந்த உலகத்திலே இன்றைக்கு இருக்கிறார்கள். இதுதான் ஒரு பயங்கரமான ஒரு அடையாளம். ஆண்டுடைய வருகை இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பொழுது இந்த உலகமும் முடியும், ஆண்டும் வரப்போகிறார். வேதவசனம் சொல்கிறது அப்படி நடக்கும் என்று சொல்கிறது. அப்படியே இருக்கிறார்கள். வேதவசனம் சொல்லும் பொழுது, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகமாக பிரியராய் இருப்பார்கள் என்று சொல்கிறார். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலுக்காய் இப்படிப்பட்ட விட்டு நீ விலகு என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு விதமாக அவர் எழுதுகிறார். கொடுமையான ஒரு காலம் எனக்கு அருமையானவர்களே. ஆண்டுடைய வருகையின் காலத்திலே இப்படியெல்லாம் நடக்கும். இப்படி நடக்கின்றபடினால் வேதவசனமானது நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நமக்கு திட்டவட்டமாக நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் வாழும் இந்த காலம்தான் ஆண்டுடைய வருகை கடுத்த ஒரு காலம் என்பதை வேத வசனங்கள் நமக்கு மிகவும் தெளிவாகவே எடுத்துக் கூறுகின்றன. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் சொன்ன இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் அதை பேதுரு அப்போஸ்தலனுடைய நிருபத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். என்ன ஒரு அடையாளம் உலகத்திலே இருக்கும் என்று சொன்னால், பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறது என்பார்கள். ஒரு பரியாச மக்கள், பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். முதலாவதாக அந்த பரியாசக்காரர்கள் என்ன சொல்வார் என்றால், என்ன கர்த்தர் வருவார் வருவார் என்று எந்த காலத்தில் தான் சொல்லிக் கொண்டிருக்கார். முற்பிதாக்கள் மரித்து
எவ்வளவு காலங்கள் கடந்து வந்துவிட்டன, அவர் எங்கே வந்திருக்கிறார், எங்கே வரப்போகிறார் என்று ஒரு விசுவாசமில்லாத சந்ததி. ஆண்டவர் சொன்னார்கள், மனுஷகுமாரன் பூமியிலே வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் நான் வாழ்கிற இந்த காலம். இந்த காலத்திலே தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாத ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட வேத புத்தகத்திலே எழுதியிருக்கலாம் அது நம்ப முடியாதது என்று சொல்லுகிறார். ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக தோற்றம் அது எப்படி தோன்றியது என்பதை வேத புத்தகத்தின் முதல் புத்தகமானது அந்த ஆதியாகமம் சொல்கிறது. அதை கூட இன்றைக்கு ஒரு சிருஷ்டிப்பின் அந்த வரலாற்றை நம்பாத ஜனங்கள், வேதம் சொல்கிறதை நம்பாத ஜனங்கள், கர்த்தர் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்பதை நம்பாதபடி இது தானாக வந்தது என்று தேவனுடைய பிள்ளைகளால் அவர்களில் ஒரு சிலர் கூட அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காலம் என்று பார்த்தீர்களா? கர்த்தருடைய வரிக்கு முன்பாக விசுவாசம் இல்லாத சந்ததி தோன்றும், பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அப்படியே இன்றைக்கு தோன்றியிருக்கிறார். ஆகவே இது ஒரு கடைசி காலம் என்பதை வேதமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனக்கு அருமையானவர்களே, பேதுரு அப்போஸ்தலன் அதை குறித்து அவர் சொல்லுகின்ற வேளையிலே அவர் மேலும் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாதிருக்கிறார்கள். அதை நம்ப மாட்டேங்கிறாங்க அநேகர். அது இங்க ஜலப்பிரளயம் அழிந்திருக்கும். மேலும் அவர் சொல்கிறார், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் இரண்டாவது முறையாக, இந்த முதலாவது உலகம் ஜலத்தினால் அழிந்தது, இரண்டாவதாக இந்த உலகமானது நெருப்பினால் அழிக்கப்பட போகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதம் என்று அதை குறித்தும் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பின என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்குள் எனக்கு பிரியமானவர்களே, தானியேல் சொல்கிறார், அறிவு பெருக்கம் இந்த பூமியிலே இருக்கும் என்று சொன்னார். கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று சொல்லப்பட்ட இந்த வருடங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, இப்பொழுது இன்றைக்கு ஒரு 300 வருடங்களுக்கு முன்புதான் விஞ்ஞான வளர்ச்சியானது ஆரம்பமானது. அதாவது 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் விஞ்ஞானமானது வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. இந்த 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இருந்த மக்கள் அவருடைய வாழ்க்கையிலே மிதிவண்டியை பார்த்தது கிடையாது. சைக்கிள் அவர்களுக்கு தெரியாது, இருசக்கர வாகனங்கள் அவர்களுக்கு தெரியாது, ஆகாய விமானம் அவர்களுக்கு தெரியாது, புகைவண்டி அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி, அறிவு பெருக்கம், இந்த கம்ப்யூட்டர் யுகம், ராக்கெட்டிலே செல்வது, விண்வெளி ஆராய்ச்சிகள் எல்லாம் மக்கள் அறியப்படாத ஒன்று. ஆனால் இந்த நாட்களிலே இவ்விதமாக அறிவு பெருக்கமானது மிகவும் அதிகமாக பெருகிவிட்டது. எனக்கு அருமையான தேவஜனமே, இது ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக நடக்கின்ற சம்பவங்களில் ஒன்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி வேதத்தில் நீங்கள் கவனமாக வாசித்து சிந்தித்து பார்ப்பில்லையானால், கிறிஸ்துக்கு முன் 606ஆம் வருடத்திலே வாழ்ந்திருந்த தானியேல் அந்த நேபாத் நேச்சாருடைய அரண்மனையிலே நேபாத் நேச்சாருக்கு அவருக்கு ஒரு சொப்பனம் அவர் கண்டு, அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை தெரியாமல் அவர் தவித்த பொழுது ஜெபத்தோடு தானியேல் அந்த நேபாத் நேச்சார் கண்ட அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தார். எப்படி என்றால், அந்த ராஜாவை நேபாத் நேச்சார் ஒரு பெரிய சிலையை கண்டார். அந்த சிலையினுடைய தலை பசும் பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆக்கப்பட்டிருந்தது. அது வயிறும் தொடையும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது. அவனுடைய கால்கள் இரும்பினால் ஆக்கப்பட்டிருந்தன. பாதங்கள் பாதி இரும்பும் பாதி குயவனின் களிமண்ணுமாயிருந்தது. இந்த சிலையை பிரகாசமாக அது காட்சி தந்ததை பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த நேபாத் நேச்சாருடைய கனவிலே என்ன ஒரு காட்சி காட்டப்பட்டால், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் பெயர்ந்து உருண்டு வந்து இந்த சிலையின் பாதத்திலே வந்து மோதியது.
அப்பொழுது சிலையானது ஏகமாய் நொறுங்குண்டு காற்றில் பறந்து போகின்ற தூசியை போலாகி பதரை போலாகி எங்கும் சென்று விட்டது. ஆனால் அந்த சிலை மோதின கல்லவென்றால் அந்த பூமி எங்கும் நிரப்பிற்று என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் இந்த நேபாத்நேச்சாருக்கு ஒரு மனதிலே ஒரு எண்ணம் இருந்தது, நம்முடைய சாம்ராஜ்யமானது நம்முடைய சந்ததிகள் மூலமாக தொடர்ந்து இந்த உலகத்தில் நிலைத்திருக்குமா, அல்லது நமக்கு பின் வேறொரு சாம்ராஜ்யம் தோன்றுமா என்ற சிந்தனையிலே அவன் படுத்திருந்த வேளையில தான் தேவன் அவனுக்கு இந்த காட்சிகளை கொடுத்தார். அது என்ன சொல்கிறது என்றால், அந்த சிலையின் விளக்கம் என்ன என்று சொல்லும் பொழுது தானியேல் அதுக்கு சொன்னார், முதலாவது அந்த தலையினுடைய அந்த பாகம் இருக்கிறது அல்லவா, அந்த பொன்னான அந்த தலை, அது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. ஆனால் அந்த சாம்ராஜ்யம் நிலைத்திருப்பதில்லை. அதற்கு பிறகு சற்று தரத்தில் குறைந்த இன்னொரு ராஜ்யம் தோன்றும். ஆனால் சொன்ன பிரகாரமாகவே கிமு 606 ஆண்டிலே இருந்த அந்த பாபிலோனிய வல்லரசு உலகத்திலே அநேக இடங்களை ஆட்சி செய்த அந்த வல்லரசு அது அழிந்து போனது. மேதிய பெர்சர்கள் அந்த பாபிலோன் ராஜ்யத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். மேதிய பெர்சர்கள் நிலைத்திருக்கவில்லை. அதன் பிறகு அலெக்சாண்டர் த கிரேட் என்ற கிரேக்க சாம்ராஜ்யம் அவன் மூலமாக தோன்றியது. அந்த சாம்ராஜ்யம் நிலைத்திருக்கவில்லை. அதன் பிறகு ரோம சாம்ராஜ்யம் எழும்பியது. ரோம சாம்ராஜ்யம் 10 பிரிவுகளாக பிரிந்து போனது. இப்படி 10 பிரிவுகளாக பிரிந்து போய்கொண்டிருக்க இந்த நாட்களிலே பரலோகத்தின் தேவன் கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல் பெயர்ந்து வந்தது அல்லவா, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்மலாய கிறிஸ்துவை காட்டுகிறது. அவர் வந்து இந்த உலகத்திலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கக்கூடிய உலக வரலாறுகளை வேதத்திலே சொல்ல நாம் எழுதியிருக்க வாசியிருக்க காண்கிறோம். வேதவசனமானது மிக திட்டவட்டமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லும் பொழுது உலக வரலாற்றையே அங்கு முன் குறித்து வைத்திருக்கிறது. அப்படி சொன்ன பிரகாரமாக 2500 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லப்பட்ட இந்த உலக வரலாறு சொல்லப்பட்ட பிரகாரமாக தேவ வசனத்திலே என்ன எழுதியிருக்கிறதோ அப்படியே நிறைவேறியது. ஆகவே முன்பு சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறியது என்றால் இனிமேல் சொல்லப்பட்டிருக்கிறதும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. பாபிலோன் என்று ஒரு சாம்ராஜ்யம் தோன்றும் என்று தேவன் சொல்லியிருந்தார், தோன்றியது. அதன் பிறகு மேதிய பெர்சியா தோன்றும் என்று சொன்னார், அதுவும் தோன்றியது, மறைந்தது. பாபிலோன் தோன்றி மறைந்தது, மேதிய பெர்சியா தோன்றி மறைந்தது. அதன் பிறகு 3வது ஒரு சாம்ராஜ்யம் தோன்றும் என்று சொன்னார், அதுவும் தோன்றியது. அது 4 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டு அவருடைய மக்கள் ஆளுவார்கள் என்று சொன்னார். அதே போல கேசண்டர், லிசிமேக்கர், தாலமி, செலக்கஸ் நியூகோட் என்ற 4 கவர்னர் ஜெனரல்கள், அந்த அலெக்சாண்டருடைய போர் தளபதிகள் 4ஆக பிரித்து ஆட்சி நடத்தினார்கள். அதன் பிறகு ரோம வல்லரசு, த அயன் மோனார்கி ஆஃப் ரோம் என்று சொல்கின்ற இருமை போன்ற அந்த ரோம சாம்ராஜ்யம் தோன்றியது. அந்த சாம்ராஜ்யம் நிலைத்திருக்கவில்லை, அது 10 பிரிவாக பிரிந்தது. இது உலக வரலாற்றிலே எழுதியிருக்கிறது. நான் உலக வரலாற்றை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உலக வரலாறு வேதம் சொன்ன பிரகாரமாக நிறைவேறியது. இனிமேல் நடக்கப் போகிறது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்கள். உலகத்திலே பூமி தரிசிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், கள்ளக்கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், துன்மார்க்கமான ஜனங்கள், இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டு வருகிறது. அப்படின்னா நான் வாழுகிற காலம் எந்த காலம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு அடுத்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஏர் பொல்யூஷன், காற்றிலே விஷம் கலந்திருக்கிறது, ஓசோன் லேயரிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏர் பொல்யூஷன், பூமியானது விஷமாகிவிட்டது. அதில் விளைகிற எந்த பொருட்களாக இருக்கட்டும், அவைகள் அநேக பயங்கரமான ரசாயன உரங்கள் போடப்பட்டு நமக்கு அவைகள் விஷமாகவே தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். வாட்டர் பொல்யூஷன், தண்ணீர் விஷமாகிவிட்டது. கடலை எடுத்துக்கொண்டால் அதிலே போகும் பொழுது அங்கு பயங்கரமான எண்ணெய் பீப்பாய்கள் எல்லாம் உடைந்து போயின, கப்பல் உடைந்து எண்ணெய்களெல்லாம் கடலில் கலந்து விட்டன, அங்குள்ள ஜீவன்கள் எல்லாம் செத்து மடிகிறது எல்லாம் சொல்கிறார்கள். 6 குளங்களிலே பயங்கரமான ஃபேக்டரிகள், அவைகள் வெளியிடுகின்ற அந்த பயங்கரமான கழிவுகள், அவைகளினால் நீர்கள் நாசமாகிக் கொண்டு வருகின்றன. பூமியானது அழிவுக்கு நேராக விரைந்தோடி கொண்டிருக்கிறது.
அநேக வல்லுநர்கள் சொல்கிறார்கள், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இந்த உலகமானது சீக்கிரமாக முடிந்துவிடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் முன்பதாக உலகத்துடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது, நோவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலங்களிலும் நடக்கும் என்று சொன்னார். நோவின் நாட்கள் அப்படி என்ன நடந்தது? ஜனப்பெருக்கம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் பூமியிலே மனுஷர்கள் பெருக துவக்கினார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? பூமியிலே ஜனங்கள் பெருக துவக்கிறார். ஆகவே அரசுகள் சொல்கின்றது அதிகமான குழந்தைகள் வேண்டாம். முன்பு சொன்னார்கள் 2க்கு பிறகு வேண்டாம் என்றார்கள். நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள். அதன் பிறகு சொன்னார்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள். அதன் பிறகு சொன்னார்கள் நாமே குழந்தைகள், நமக்கேன் குழந்தைகள். இவ்விதமாக ஜனப்பெருக்கத்தினால் அரசு பயப்படுகிறது. குடும்ப கட்டுப்பாடு என்று சொல்கிறது. பொருளாதாரம் பயங்கரமாக இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. இவைகள் எல்லாம் உலகமானது ஒரு முடிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அடுத்திருக்கிறது. அவர் வாசலாண்டே வந்து விட்டார் என்பதை திருவசனங்கள் சுட்டிக்காட்டுகிறது. உலகத்தின் அவர் சொன்ன அடையாளங்களும் அவ்விதமாகவே நிறைவேறி கொண்டு வருகிறது. நோய் நாட்டில் நடந்தது போல மனுஷகுமாரன் என்ன நடந்தது என்று சொன்னால், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார். ஒரு உணர்வற்ற ஜனம், உணர்வில்லாத ஜனம். என்ன நடக்கிறது உலகத்திலே? நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தையுடைய மக்களாக வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஜீவன் ஜீவிக்க வேண்டும், அதையெல்லாம் உணராத ஒரு ஜனங்கள் இந்த நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார்கள் லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். லோத்தி நாட்களில் நடந்தது. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினி கந்தம் வருஷத்தை எல்லோரையும் அழித்து போட்டது. லோத்தி நாட்கள் நடந்தது. லோத்தி நாட்களில் நடந்த பிறகு ஆண்டு சொல்லும்போது அவர்கள் கொடுத்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். நன்றாக கவனித்து பாருங்கள், நன்கு கவனியுங்கள் எனக்கு அருமையானவர்களே. இதற்கு முன்பு இந்த உலகத்தில் இப்பொழுது நடக்கிறதை போல கட்டிட வேலைகள் நடந்தது உண்டா என்று யோசித்து பாருங்கள். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் கட்டிட வேலை. பெண் கொள்ளுவதோ பெண் கொடுப்பதோ கட்டட வேலைகளை கட்டுவதோ தவறு என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் தெய்வத்தை மறந்து ஏதோ இந்த உலகத்திலே தான் நீண்ட நெடுங்காலம் வாழப்போதே போல மனிதர்கள் கட்டுவதிலும் பெண் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் விற்பதிலும் தெய்வ பயமற்ற மக்களாக, தேவ சிந்தையற்ற மக்களாக ஆண்களும் பெண்களும் பணம் சம்பாதிப்பது ஒன்றே குறியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேதத்தை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் கிடையாது, தேவனோடு ஜெபிப்பதற்கு நேரம் கிடையாது, பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியில் நடத்துவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடையாது. ஒரு வேகமான உலகம். உணவை எடுத்துக்கொண்டால் ஃபாஸ்ட் ஃபுட்டா, வேகமாக சாப்பிட. அதனால் எத்தனை நோய்கள், எத்தனை மனிதர்கள் இன்றைக்கு பயங்கரமாக அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஆண்டுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேத புத்தகமானது நமக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையானது எப்படி இருக்கும் என்று சொல்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்கள், மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வேதத்தில் இருக்கிறது, கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினோரை காண்பார்கள் என்று இருக்கிறது. இன்னும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கடலின் அலைகள் முழக்கமாயிருக்கும். பூமியில் நடக்கிற இந்த பயங்கரமான சம்பவங்களுக்கு ஜனங்கள் என்ன நடக்குமோ எதிர்பார்க்க இதயமானது சோர்ந்து போகும் என்றெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு கொடுமையான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. அவர் வரும் பொழுது பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி போகும் பொழுது வானத்தின் மேல் சென்றாரோ அதே போல அவர் வரப்போகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. இதை குறித்து நாம் கர்த்தர் சித்தமானால் அடுத்த முறை நாம் இதை இன்னும் அதிகமாக சிந்திப்போம். அவருடைய வருகைக்கு அடுத்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம்.
ஆகவே அவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டுடைய வருகை அது சீக்கிரமா இருக்கு அப்படின்னா அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அவர் வரும் பொழுது குற்றமில்லாமல் இருக்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவரைத்தான் தேவன் அழைத்துக் கொண்டு போவார். நாமும் குற்றமில்லாமல் நம்முடைய வஸ்திரங்கள் கரையில்லாமல் இருப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட்டதாக காணப்படுவதற்கு இயேசு இடத்திலே பிதாவுடைய சமூகத்திலே நாம் கண்ணீரோடு உருக்கத்தோடு கிறிஸ்துவின் புண்ணியங்களை முன்னிட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் பெருக்கமாக ஆசிரியப்பராக ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துங்கள் அருமை தகப்பனே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு அடுத்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை கர்த்தர் வரும்பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இதோ இவரே எங்கள் ரட்சகர், இவருக்காக காத்திருந்தோம், இப்படி ரட்சிப்பிலே கழிவுறும் மகிழ்வோம் என்று சொல்கிற அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் நாங்கள் காணப்படத்தக்கதாக இயேசப்பாவுடைய விலையேற ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மேல் இரக்கமாயிருங்க, கிருபையாயிருங்க, என்னுடைய பாவ கிரமங்களெல்லாம் மன்னித்தருங்க, நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டுங்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் இந்த தொலைக்காட்சியில் அமர்ந்திருந்து இந்த மகத்துவமான சத்தியங்களை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய குடும்பமாக உங்களுடைய வருகைக்கு தகுதிப்படத்தக்கதாக தம்முடைய தூய ஆவியானவர் கொண்டு அவருடைய பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆண்டு வரைக்கும் அவருடைய தகுதிப்படுத்த வேண்டுமாய் மீட்பர் நாமத்தில் மனத்தாழ்மையோடு கெஞ்சிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். தேவ சமாதானம் உங்களோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.